ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்காக ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ கலந்துட்டீங்க. மிஸ் பண்ணிட்டவங்க, ஆக்சுவலாக நான் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் தான் டிசைட் பண்ணியிருந்தேன். ரெக்கார்ட் பண்ண முடியல, மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன்னா வந்து நல்லா ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு, சுவாரஸ்யமாக போயிட்டு இருந்தேன். ஏன்னா அப்சர்வேஷன் பண்ண முடியல, ஞாபகம் இல்லை எனக்கு, அது பண்ணுறோமா இல்லையே அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் எனக்கு ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ சாரி ஃபார் தட் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நிறைய ட்ரெண்ட் லைனோட விஷயம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எவ்ரி மந்த்தும் நம்ம ஒரு ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்காக ஒரு ஃப்ரீயாக வெபினார் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதத்துடைய வெபினார் வந்து ரொம்பவும் சூப்பராக இருந்தது. நான் சொன்ன விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சது தான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சொல்கிறத விட கேட்குறவங்க கிட்ட வந்து ஆப்போசிட் சைடில் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னா தான் வந்து அதனுடைய பிரதிபலன் கிடைக்கும் எனக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, புரிஞ்சுது. சப்போஸ் நேற்று ப்ரைம் டெலிகிராம் சேனல் யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்க வந்து வெபினார் அட்டென்ட் பண்ண முடியாதவங்க நெக்ஸ்ட் மந்த்து உங்களுடைய டவுட்ஸ் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் போன மாதம் வந்து ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா சொன்னீங்களா, அது எப்படி என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே இதில் இருந்தவங்க இன்னொரு டைம் செகண்ட் டைம் வந்து தெரிஞ்சிங்கன்னா சின்ன சின்ன டவுட்ஸை வந்து கிளியர் ஆகிடும் அதில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரேடிங் கற்றுக்கணுமா அல்லது ட்ரேடிங் பண்ணணுமா? என்ன சார் ட்ரேடிங் கற்றுக்கணுன்னா என்ன, ட்ரேடிங் பண்ணணுன்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். விஷயம் புரிஞ்சவங்க கேட்க மாட்டாங்க, புதுசாக அப்ரோச் பண்ணுறவங்க கேட்பாங்க. ஏன்னா விஷயம் தெரியாது அவங்களுக்கு. ட்ரேடிங் கற்றுக்கிட்டுனா என்ன, ட்ரேடிங் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு தெரியாது. ஆனால் யாரும் ட்ரேடிங் கற்றுக்கணுன்ற மைண்ட் செட்டில் யாரும் உள்ளே வர்றது கிடையாது. எல்லாம் டைரெக்டாக உள்ளே வரது ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு தான் உள்ளே வந்துடுறாங்க, இன்க்ளூடிங் மீ. நான் என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் ட்ரேடிங் கற்றுக்கிட்டுலாம் உள்ளே வரல. அட்லீஸ்ட் எனக்கு ஏற்பட்ட லாஸ் மற்றவங்களுக்கு ஆகாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது நான் அவள் தான் 2018 எண்டில் 2019 ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேனோ வந்து யாருக்கும் வந்து கேட்க மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு புரிய மாட்டேன் நான் சொல்கிறது அவங்களுக்கு. ஏன்னா வந்து எல்லாருக்கும் பண தேவை இருக்குது, பணம் கஷ்டம் இருக்குது இல்லைன்னு சொல்ல வரல. எல்லாருக்கும் வந்து ஏன் எனக்கும் பண தேவை இருக்குது, உங்களுக்கும் பண தேவை இருக்குது. பணம் மட்டும் தேவை இருக்குது அப்படின்னா ரைட், அந்த பணத்தை எப்படி நம்ம எடுக்கணும்? இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரெடியாக பணம் வந்து அப்படியே வச்சுட்டு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி, பணம் போட்டு பணம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்குதுங்களா? இப்போ நீங்கள் ஒரு எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு வெஜிடபிள் பிஸ்னஸாக இருக்கட்டும், பூ பிஸ்னஸாக இருக்கட்டும், நீங்கள் மளிகை கடையாக இருக்கட்டும், எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், பணம் போட்டால் பணம் வந்துடுங்களா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பணம் போட்டால் பணம் எடுக்கிற மாதிரி இருந்தால் எத்தனையோ உலகத்தில் மில்லியன் பணக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து பணம் போட்டு பணம் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி எப்போவே எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க பணம் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் தான், பெரிய பெரிய பில்லியனர்ஸ் தான் வந்து பணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருடைய பணம்? அந்த பணம்லாம் அவங்க பணம் எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட பணம் இல்லாமல் யாருடைய பணம்? அதெல்லாம் ஆப்வியஸ்லி உங்களுடைய பணம் தான். அதாவது மார்க்கெட்டை அறியாமையில் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய பணம் தான் வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டர்ஸ் வந்து சம்பாதிச்சிட்ருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ், ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க, அவங்களும் அவங்க கூட ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பணத்தை சம்பாதிச்சிட்ருக்காங்க. இதை நான் சொல்லி நீங்கள் கேட்டு ஓகே நாங்கள் திருந்துட்டீங்க, நான் வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணலாம் இருக்கிறேன் அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து வெறும் 10% பேர் தான் வந்து அந்த மாதிரி டிசிஷன் பண்ணுவீங்க. மிச்சம் 90% பீப்புள்ஸ் வந்து இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு விஷயம் தெரியாது போல் தெரியுது, மார்க்கெட்டில் போட்டால் பணம் சம்பாதிக்கலாம், இவனை கற்றுக்கிட்டு தான் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு மிச்சம் 90% நினைப்பாங்க. 10% வந்து ஓகே நம்ம கற்றுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்றத டிசிஷன் எடுப்பாங்க. இது வந்து காமன். நான் வந்து இந்த 4 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறதா தான், இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த 4 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்குது என்னென்னா, நான் சொல்கிற விஷயத்தை கேட்டு அப்சர்வேஷன் பண்ணி உள்வாங்கிக்கிறது வந்து வெறும் 10% தான். நம்ம சேனல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டிங் கூட வெறும் 17,500 எவ்வளோ இருக்கும். அதுவும் இந்த 4 வருஷமாகவே. ஒரு சில இப்போலாம் ஸ்டார்ட் பண்ணுற யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ், 1 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வேறு மாதிரி அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுறது எனக்கு பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். அது
அது உங்களுக்கு வீடியோவில் 1 by 1 பார்க்கலாம். அப்படின்னு இப்போது நம்ம கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு டிசிஷன் பண்ணேன் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்காக இந்த வரேன் நான். மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டு ட்ரேடிங் பண்ணால் என்ன அப்படின்னா, பணமே இல்லை தேவைப்படாது அப்படின்னு நான் சொல்ல வரல. கற்றுக்கிறதுக்கும் பணம் தேவைப்படும். கற்றுக்காமல் ட்ரேடிங் பண்ணுறவங்க பணம் அது 0. அது சொன்னால் புரியாது, அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேருக்கு தெரியும், நம்ம கற்றுக்காமல் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு நினச்சவங்க, அதாவது உள்ள என்ன சார் பணத்தை மேலே போட்டால் மேலே ஏற போகுது, கீழே வந்தால் சேல் ஆக போகுது, இப்படி விற்றுட்டும் பணம் சம்பாதிக்கலாம், வாங்கிட்டும் பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம் இல்லையா, இதில் என்ன சார் இது கற்றுக்கிட்டு என்ன இருக்குது பெரிய விஷயமா அதில் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்கலாம். இல்லை சார் யூடியூப்லாம் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் இருக்குது, நிறைய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூடியூப்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் அதில் சொல்லிடுறாங்க. ஏன் உங்கள் சேனலில் கூட நிறைய விஷயம் சொல்லிடுறீங்க, அதை பார்த்தா ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றவங்க ஒரு தரப்பு இருக்கலாம். ஓகேங்களா. சரி, எல்லாமே பார்த்து ஏன் உங்களுடைய பணம் கெயின் ஆகலை, உங்களுடைய கேபிட்டல் கெயின் ஆகலை, அதாவது ஏன் சம்பாதிக்க முடியல? ஏன்னா இப்போது ஒரு யூடியூப்பில் நீங்கள் ஒரு 2 வருஷமாக பார்க்குறீங்க, 2 வருஷமாக ஸ்விம்மிங் கற்றுக்கிறீங்க, யாரோ ஸ்விம்மிங் பார்க்குறீங்க, யூடியூப்பில் ஸ்விம்மிங் பார்க்குறீங்க, டெய்லி பார்க்குறீங்க ஸ்விம்மிங். இந்த மாதிரி தான் ஓகே, இந்த ஸ்பீடில் அடிக்கிறாங்களா, அந்த ஸ்பீடில் அடிக்கிறாங்களா, எப்படி அடிக்கிறாங்களா, இப்படி இந்த சேனல் இந்த மாதிரி சொல்லித்தராங்க, அந்த சேனல் இந்த மாதிரி யூடியூப் சேனல் இந்த மாதிரி இருக்குது, அந்த யூடியூப் சேனல் அந்த மாதிரி இருக்குது, இவங்க இப்படி சொல்லித்தராங்க, அவங்க சொல்லி எல்லாமே பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுடைய ஏஜும் பார் ஆகிட்டு இருக்குது, வயசும் போயிட்டு இருக்குது, எல்லாமே பார்த்துட்டே வரீங்க. சரி, 2 வருஷமாக பார்க்குறீங்களே, நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்க முடியுது, உங்களால் போய்ட்டு ஸ்விம்மிங் பண்ண முடியுதுங்களா? நோ. ஏன்னா நீங்கள் பார்க்குறது ரைட்டு, அதை செயல்படுத்த சொல்லும் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றது அந்த அனுபவபூர்வமாக வருது, அதை ப்ராக்டிக்கல்னு சொல்லுவீங்க, அதுதான் ரியாலிட்டி, அதுதான் உண்மை. அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜியோ, நான் சொல்கிற ட்ரிக்ஸோ, நான் சொல்கிற டிப்ஸோ, நான் சொல்லித்தர விஷயமோ உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு மேலோட்டமாக போயிடும். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். என்னுடைய சேனலில் எந்த சேனல் யூடியூப் சேனலும் இப்போ நான் 1 லட்சம் சம்பாரித்தேன், 10 லட்சம் சம்பாரித்தேன் யூடியூப் சேனல் இல்லை தம்ப்நெயிலில் போடுறாங்க, அவங்களிருந்து சரி, எஜுகேஷன் சேனல் சரி, எத்தனையோ பேர் ரியாலிட்டி பற்றி பேசுகிறாங்க. நம்ம தமிழில் கூட இப்போ இந்த சமீபமாக 2-3 வருஷமாக பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனலில் நிறைய இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணி நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஓகே, நல்ல விஷயம். அவங்க சொல்கிற நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துங்க. இந்த ப்ராஃபிட் இவ்வளோ சம்பாரித்தேன், அவ்வளோ சம்பாரித்தேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சம்பாரித்தது உண்மை தான், நான் சொல்ல வரல, அவங்க தப்புன்னு சொல்ல வரல, அவங்க சம்பாதிச்சது உண்மை தான், சம்பாதிக்கிட்டோம். உங்களால் என்ன முடியும்? ஓகேங்களா. ஸோ ரியாலிட்டி பற்றி பேசலாம், அனுபவம் அந்த எமோஷ்னல்னு சொல்ல இல்லைங்களா, அதை ரியலாக பண்ண சொல்ல பிரச்சனை கொடுக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், கற்றுக்க சொல்லும் பணம் ஏன் தேவைப்படுது அப்படின்னா, அந்த எமோஷ்னலில் கில் பண்ணணும். கற்றுக்கிட்டீங்க, ரைட், ஓகே, கற்றுக்கிறதுக்கு அப்புறமா ஒரு 5000 நீங்கள் போட்டு பண்ண சொல்ல என்னென்னா, அந்த 5000 உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குமா அப்படின்னா இல்லை, அதுவும் 0 தான் கொடுக்கும். என்ன சார் கற்றுக்கிட்டு பண்ணால் கூட 5000 0 கொடுக்குமா? எஸ். ஏன்னா அப்போ சொன்னேன் இல்லையா, ஸ்விம்மிங் ஸ்டோரி சொன்னேன் இல்லைங்களா, ரியாலிட்டி பண்ண சொல்லும் அந்த கண்ணில் காதில் மூக்கில் தண்ணி போகும், ஸ்விம்மிங் பண்ண சொல்ல அந்த பயம் வரும், படப்பட போகிறோம். எத்தனை டைம் போய் குச்சவொடனே தண்ணி ஸ்விம்மிங் கற்றுக்க முடியுங்களா? சில டைம் உள்ளே போயிடுவாங்க, சில டைம் வெளியே வருவாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க சால்வ் பண்ண மாதிரி இருக்கும். அப்போது கை கொடுத்து தூக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், நமக்கு சப்போர்ட்டிங் யாரா இருக்காங்க, நம்ம விழுந்துட்டோன்னா நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாரா இருப்பாங்க அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்க முடியும். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த ட்ரேடிங்கில் கற்றுக்க சொல்ல உங்களுக்கு யாரும் உங்களுக்கு மென்டராக இருக்காங்க, உங்களுக்கு சொல்லித்தராங்களேங்க. ஸோ உங்களுக்கு அவங்க உங்களுக்கு நம்பிக்கையானவங்களாக இருக்கணும். ஓகே, நமக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் கேட்டால் நமக்கு சொல்லணும், நம்ம இந்த மாதிரி தெரியாமல் நம்ம எதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டால் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் யாராச்சும் ஒரு நல்ல மென்டராக தேர்ந்தெடுங்க, நல்லா சொல்லித்தர வழிகாட்டியாக தேர்ந்தெடுங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வரணும், உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வரணும், ஒரு சிக்னரைஸ் ஆகணும், உங்களுக்கு ஒத்து போகணும், உங்களுடைய மைண்ட் செட்டை அவங்களுடைய மைண்ட் செட்டை ஒத்து போகணும். வாட்ச் பண்ணுங்கள், 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அவங்க சொல்லித்தர விஷயம் உங்களுக்கு கண்டினியூவாக பிடிச்சிருந்ததா, அவங்க சொல்ல ஓகே இந்த மாதிரி தான் ரியாலிட்டி அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுதான். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிறது எவ்வளோ நாள் ஆகும்? 1 வாரமாக? 1 நாள்? நீங்கள் இப்போது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, வெபினார் செமினார்லாம் பார்த்துருப்பீங்க. 1 மணி நேரம் 1 ஹவர், 2 மணி நேரம் 1 நாள் வெபினார் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இந்த 1 நாளில் 2 நாளில் சொல்லி கொடுத்து டாட்டா பை பை சொல்லிடுற அது மென்டர்ஷிப் என்னை பொறுத்தவரை அவ்வளோ சேஃப் இல்லை. உங்களுக்கு அட்லீஸ்ட் உங்கள் கூட ஒரு 3 மாதமாவது ட்ராவல் பண்ணணும்.
உங்கள் கூட 3 மாதமாவது ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வழிகாட்டல் யாருன்னா இருந்ததுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம். சார்ஜஸ் மேபி அவங்க எவ்வளோ வாங்குறாங்க எனக்கு தெரியாது. நான் சொல்கிறதுன்னா கற்றுக்கிட்டு பண்ணுங்க அப்படின்றவங்களுக்காக, அந்த 10% பீப்புள்ஸ்க்காக நான் சொல்கிற விஷயம். இந்த 90% பீப்புள்ஸ் நான் கற்றுக்க மாட்டேன், நான் அப்படியே இருக்கிற பணத்தெல்லாம் போட்டு நான் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு நான் பற்றி பேச வரல. அவங்க போட்டு பண்ணட்டும். ஏன்னா வந்து அந்த 90% பேர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். இப்போ நான் சொல்கிற விஷயம் அவங்க கேட்டுட்டாங்கன்னா நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாது. ஓகேங்களா? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 90% பேர் வந்து இல்லை நான் வந்து பணம் கற்றுக்கிட்டுலாம் பண்ண மாட்டேன், நான் அப்படியே தான் பண்ண முடியும், எனக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏன்னா யூடியூப் சேனல் 1008 சேனல் இருக்குது, லட்சக்கணக்கான யூடியூப் இருக்குது, அதை பார்த்தே கற்றுக்கலாம். நம்ம சும்மா அதில் கற்றுக்கிட்டேன். இன்னும் அவன் வேறு 20,000 30,000 வாங்குவான், சும்மா அது வேறு லாஸ் நத்துக்கு. அந்த 10,000 20,000 நானே ட்ரேடிங்கு போட்டால் நானே கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க 90%. அவங்கள பற்றி நான் பேச விரும்பல. ஓகே, அது அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 10% ஓகே நம்ம கற்றுக்கணுங்களே, இந்த 10%க்கு சொல்கிறேன். உங்களுக்கு பணம் எப்படி வருதுன்னா இந்த 90% பீப்புள்ஸ்கிட்ட தான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த சம்பாதிக்க சொல்ல தான் வந்து நம்ம சின்ன இதெல்லாம் ஃபேஸ்லாம் பண்ணணும். அந்த 1 வருஷம் 2 வருஷம் கிடக்கணும். அந்த 2 வருஷத்தை ப்ராக்டிஸாக மாற்றணும். ப்ராக்டிஸ் அனுபவம், அதுக்கப்புறம் கான்ஃபிடன்ஸ், அதுக்கப்புறம் 1 by 1 ஸ்லோ ப்ராசஸ் தான் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு நாள் வந்து வின் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது வந்து கற்றுக்கிட்டு பண்ணுறோம், கற்றுக்கிட்டு பண்ணாமல் விஷயம் 2 விஷயம் நீங்கள் கன்ஃபியூஸில் இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிளியராக புரியட்டதுக்காக சொன்னேன். ஸோ மென்டர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிங் நல்லா இருக்கணும். ரியாலிட்டி பற்றி பேசும். ஒரு சார்ட் வருதுன்னா அந்த சார்ட் எப்படி வருது, என்ன வருது, என்ன மாதிரி நம்ம என்ட்ரி எடுக்கணும், எந்த மாதிரி எக்ஸிட் எடுக்கணும், நம்ம எவ்வளோ ஸ்டாப் லாஸ் நம்ம லிமிட்டில் வச்சுக்கணும், எந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி பற்றி பேசுகிற ஒரு விஷயம் உங்களுக்கு யார் பிடிச்சிருந்ததோ அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் வந்து இந்த வீடியோ கீழே வந்து டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிங்க. இன்னொன்று வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல், அது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற டெலிகிராம் சேனல். லைஃப் டைம் கதை, இதுவும் லைஃப் டைம் தான், இதுவும் லைஃப் டைம் தான். இது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற சேனல். இது வந்து நார்மல் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இருக்கிற ஃப்ரீ டெலிகிராம் சேனல். இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்னென்னா லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு சில விஷயம் எனக்கு பர்சனலாக என்னென்ன தோணுதோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோன்ற விஷயத்தை வந்து இதில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து என்ன வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ண சேனல். இது வந்து டெலிகிராம் சேனல் மாமூலி ஃப்ரீ. நிறைய பேர் கேட்கலாம், சார் இந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண முடியுமா? அப்போ நாங்களாம் ஜாயின் பண்ணக்கூடாதா இல்லை முடியாதா? அந்த 10%ல் நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நான் கற்றுக்கணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சின்ன சான்ஸ் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு 4 லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ஒன், 4த்தில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த லிங்க் மூலிமா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள், அவ்வளோதான். இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய லைவ் மார்க்கெட்டில் ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் பார்த்துட்டே வரலாம், நீங்களும் கற்றுக்கலாம். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன அப்படின்னா அவங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணுவேன் நான். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ டவுட்லாம் வந்து லைஃப் டைமுக்கு அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்பேன். ப்ரைம் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். லைவ் மார்க்கெட்டில் நான் எந்த மாதிரி வியூஸ் மேலே போதா கீழே வருதா, எந்த எதுவெல்லாம் போகும், எந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இவங்களுக்கு கூடவே நாலேஜும் கிடைக்கும். வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாலேஜும் கிடைக்கும், ப்ளஸ் சப்போர்ட்டிங், லைஃப் டைம் சப்போர்ட்டிங் இருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.